Turn with me to Romans chapter 10 verse 17. விசுவாசம் கேள்வி வசனத்தினால் வரும். அடுத்து இன்னொரு வசனம் படிப்போமே. 2 கொரிந்தியர் 5:6 வேகமா படிப்போம். சத்தமா சொல்லுங்க. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் நம்மை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிற ஆள் அல்ல. நாம் தரிசித்து நடக்காமல் அவருடைய வார்த்தையை நம்பி நடக்கிறோம். Genesis 6:8 we found Noah found the favor of God. Somebody say found the favor of God. Hallelujah. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 37:22ல படிச்சோம். Surely those who are favored will possess the land. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தயவை பெற்றவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Somebody say சுதந்தரித்துக் கொள்வார்கள். Turn with me to Isaiah chapter 60 verse 1 to 5. If you look at the world situation right now, எங்கு பார்த்தாலும் ரிசர்ஷன். நம்ம சர்ச்சிலேயே கிட்டத்தட்ட ஒரு 80% பீப்புள் பெஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஒரு அலையிலையா சொல்லும் பாலா, பெஞ்சுக்கு வர்றது நல்லது சொல்லு. கரை நல்லது சொல்லுங்க. சர்ஃபெக்சல் மாதிரி நம்ம பேசணும். கரை நல்லது. அப்போ தான் பலிச்சின்னு ஒரு புதுசான அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை ஊற்றி ஒரு அலையா சொல்லும் பாலா. அல்லேலூயா. அந்த வசனத்தை படிமா. எழும்பி உன் ஒளி கர்த்தருடைய மகிமை இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன் என்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியையும் ஜனங்களையும் காரிருளும் மூணாலும் எங்க அப்பாவுடைய மகிமை என்மேல் உதிக்கும். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதிக்குது. சொல்லுங்க. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் மேல் கர்த்தர் உதிப்பார். சொல்லுங்க. பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் மேல் கர்த்தர் உதிப்பார். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதிக்குது. சூரியன் இனி அஸ்தமிப்பதே இல்லை உங்க வாழ்க்கையில. இந்த டாபிக் நான் பேச போறேன். ஐம் so excited. ஒரு அது இந்த பாட்டு வந்து அப்படியே ஆப்டான சாங். சூரியன் இனி உங்கள் வாழ்க்கையில் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் இனி மறைவதில்லை, கர்த்தரே நிச்சய வெளிச்சமாவார். உனக்கு துக்கனாலே வராதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. What a wonderful God we serve this morning. Hallelujah. Oh Jesus. சூரியனினி அஸ்தமிப்பதில்லை, சந்திரனினி மறைவதுமில்லை. சொல்லுங்க. சூரியனினி அஸ்தமிப்பதில்லை, சந்திரனினி மறைவதுமில்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாவாரே. உண்டுக நாட்கள் முடிந்து போயிற்றே, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. ஓ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை என்மேல் உதித்தது. உன் குமாரரோ குமாரதிகளோ உன் அருகில் வளர்க்கப்படுவார். உன் குமாரரோ குமாரத்திகளோ உன் அருகில் வளர்க்கப்படுவார். என்கள் கண்டு நான் ஓடி வருவேன், என் இருதயம் மகிழ்ந்து பூரிக்கும். சொல்லுங்க. என் கனால் கண்டு நான் ஓடி வருவேன், என் இருதயம் மகிழ்ந்து பூரிக்கும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை என்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி என் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை என்மேல் உதித்தது. நம்பிக்கையோட பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனால் என்மேல் கர்த்தர் உதிப்பார். பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனால் என்மேல் கர்த்தர் உதிப்பார். நல்ல கைகளை தட்டி அப்பாக்கு நல்ல பலமா. ஹல்லேலூயா. இந்த உலகமே காரிருள்ள 3 நாளும் கர்த்தர் எங்கள் மேல் உதிப்பார்.
சொல்லுங்க, கர்த்தர் எங்கள் மேல் உதிப்பார். எங்கள் மேல் உதிப்பார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க ஆண்டவர் உங்கள் மேல் உதிக்கிறதுக்கு? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என் மேல் உதிப்பார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் உதிப்பார். உங்க பிள்ளைகள் உங்கள் அருகிலே வளர்க்கப்படுவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சுத்திலும் ஒளிய மர கன்றுகளை போல இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே பெருகும். நான் சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே பெருகும். இந்த மெசேஜுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு சில காரியங்கள் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. ஜோசப் ஃபவுண்ட் ஃபேவர். சம்படி சே ஃபேவர். நோவா ஃபவுண்ட் ஃபேவர். எத்தனை பேர் அவருடைய தயவை பெற்றிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தயவை பெற்றுகளுக்கு இந்த சீசன் பிளெஸ்ஸிங்காக இருக்கும். இந்த சீசன் ஆஃப் ஃபேவரில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்களை பெருகவே பெருக பண்ணி நான் உங்களோட இருக்கேன்டான்னு சொல்ற டைம் இது. கவனிங்க, இந்த we said Noah found the favor of God. இந்த கிருபையை பற்றிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். பாருங்க, என்ன ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு சொன்னாரு. We need to really understand, the favor that is on us, the most important thing. நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் எல்லாம் எந்திரிச்சு தலையை கை வச்சுக்கோங்களேன். let this இந்த வேர்ட் மட்டும் உங்களுக்குள்ள போட்டோம். அநேக தரம் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதமோ நம்ம கொடுக்குற ப்ராஸ்பரிட்டியோ நம்மள்ட்ட நிலைச்சு இருக்கிறது கிடையாது. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க பார்க்கலாம். சிலவங்க கேட்பாங்க, அண்ணே நீங்கள் மட்டும் எப்படி? அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, எனக்கே தெரியாது. இது ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நான் எனக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். த ப்ராஸ்பரிட்டி அண்ட் த ஃபேவர் அண்ட் ஆல் கிரேஸ் ஆஃப் காட் would be held on to you when you have the wisdom of God. Let me repeat again. இந்த prosperity, இந்த favor, ஆண்டவருடைய தயவு உங்கள் வாழ்நாளிலே நீடித்து இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆண்டவருடைய wisdom தேவை. somebody say ஆண்டவருடைய wisdom. அர்த்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய wisdom. Proverbs chapter 4 verse 7 and 9 படிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7 to 9 படிங்க பார்க்கலாம். on count of 1 2 3 go. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். எல்லாம் கவனிங்க. wisdom is the principal thing. therefore get wisdom, and with all the getting get understanding. ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, wisdom is the predominant and valuable commodity, so buy it. Revelation knowledge is what you need, so invest on it. somebody say invest on it. உங்க பைபிள்லாம் கீழே வச்சு தலை கை வச்சுக்கோங்க. என்னன்னா, உலகத்தை நம்ம நிறைய பேரை பார்த்து வியக்கிறோம். எலன் மஸ்கை பார்த்து வியக்கிறோம், நிறைய சின்ன பசங்களை பார்த்து வியக்கிறோம். இந்த ஞானம் எல்லாம் ஒரு சீசன்ல ஒர்க் ஆகும், ஒரு சீசன்ல ஒர்க் ஆகாது. somebody say ஒர்க் ஆகாது. ஆனா there is something called the spirit of wisdom. hallelujah. ஞானத்தின் ஆவின்னு ஒன்று ஆண்டவர் தருது. எல்லா நாளும் கிரியை செய்யும். I said எல்லா நாளும் கிரியை செய்யும். அப்ப இந்த உலகம் தலை கழிச்சுக்கிட்டு இந்த உலகம் காரிருள்ள மூழ்கிறப்ப பாருங்க, எல்லா கம்பெனிலையும் காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்க. இட்ஸ் குவைட் காமன். இன் another 6-7 மாதம் 9 months இட்ஸ் கோயிங் டு பி கேயாஸ் பை எண்ட் ஆஃப் திஸ் இயர். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, நீங்கள் ஞானத்தின் ஆவியே பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த காரிருள்ள நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள். இந்த காரிருள் டைமில் கர்த்தர் உங்களை உயர்த்துவதை இந்த உலகம் பார்க்கும். இந்த லாங் லாஸ்டிங் சக்சஸ் வில் கம் வித் த விஸ்டம் ஆஃப் த ஸ்பிரிட். கன்சிஸ்டண்டாக உங்களை வாழ வைப்பது, உங்களை ஆசீர்வதிப்பது, உங்களை உயர்த்தி வைப்பது விஸ்டம் இல்லை, த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். விஸ்டம் வில் மேக் யூ ப்ராஸ்பர் இன் a season. Wisdom will get you a job where you will lose. Wisdom will make you to start a business you may fail. But the spirit of wisdom will never make you to fail. The spirit of wisdom will never let you down. ஞானத்தின் ஆவியை பெற்றவர்களை ஒருத்தன் வேலையிலிருந்து தூக்கவே முடியாது. நீயா போனதா உண்டு. ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப வல்னரபிளா உங்க ஜாப்ல இருந்தீங்கன்னா you are operating in the wisdom of human, you are not operating in the wisdom of God.
when you are operating in the wisdom of God, பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூணாலும் ஓ மேல் இருக்கிற ஒளியை பார்த்து மக்கள் வருவார்கள், ஓ மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து மக்கள் வருவார்கள், ஓ மேல் இருக்கிற காரியத்தை பார்த்து மக்கள் வருவார்கள். இயேசுவின் நாமத்தினால கைதிக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். You know, the spirit of wisdom is different from the wisdom of the earth. Somebody say different from the wisdom of the earth. அதான் அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்? ஜெனசிஸ் 6:8 என்ன சொன்னுச்சு? நோவா, அந்த ஃபேவர் தான் the spirit of wisdom. நல்லா என்ன பாருங்க, நோவா is not a carpenter. Noah is an ordinary man, but he built an extraordinary ark. Wow. Somebody say wow. If you have the spirit of wisdom, you will build extraordinary things. You will build an extraordinary job. You will build an extraordinary family. You will build an extraordinary job. You will build an extraordinary business. Hallelujah. நீங்க ஆர்டினரியிலே தரிகனத்தான் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், you don't have the wisdom of the spirit. I said you don't have the wisdom of the spirit. If you are operating in the wisdom of the spirit, I want to tell you, you will do something extraordinary in the season in Jesus name. Let's turn with me to Romans chapter 8 verse 6. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு carnal man. carnal manனா a man with a limitation. ஆவிக்குரிய மனிதன்னா அவனுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. When you have the wisdom and spirit of God in you, you have no limitation. Hallelujah. அதான் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எந்த காரியத்தை யோசிக்கிறப்ப உங்களை லிமிட் பண்ணிக்கிறீங்களோ அது மாம்ச சிந்தை. ஒன்னு சொல்லவா, இந்த லிமிட்டேஷனை கர்த்தர் வெறுக்கிறார். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, செய்டான்றாரு, வீடு வாங்குறான்றாரு, அடுத்த வேலைக்கு போடான்றாரு, கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணுன்றாரு. ஐயோ அப்படின்னு யோசிச்சாலே அது ஆண்டவர் வெறுக்கிறார். carnal man is a man hated by God. இன்னைக்கு நீங்க எங்க ஸ்டக் ஆகிறீங்க தெரியுமா? ஒரு லிமிட்டேஷன்ல ஸ்டக் ஆயிருக்கீங்க. அவ்வளவுதான், எனக்கு 40 ஆயிருச்சு, 45 இன்னமேட்டு கடன், அது that is a limitation given by Satan. I can work in any technology, எல்லாத்துலயும் ஒர்க் பண்ண முடியும், just because I have the spirit of wisdom. I can challenge anybody. I have run millions of dollar business. இப்போ ப்ரீச்சிங்கே பாருங்க, நான் சரி அஃபிஷியலில் தான் நல்ல இங்கே ப்ரீச்சில் சோடையெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ ஹாவ் த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். I can play every instrument possible. Anything that you take, God has helped me to excel, not because I have a normal wisdom, I have the spirit of wisdom. அதான் நான் சொல்றேன், நான் லண்டன்ல வேலை பார்த்தப்ப நான் டைப் கொடுத்துருக்கேன், இங்க பிச்சைக்காரனா இருந்த போய் டைப் கொடுத்துருக்கேன், இன்னைக்கு டைப் கொடுக்குறேன். கன்சிஸ்டன்ட்டா என்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு காரணம் ஒரே ஒரு காரணம், இது ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். லாண்ட்ரி பிசினஸ் பத்தி ஒன்றும் தெரியாது, ஸ்கூலை பத்தி ஒன்றும் தெரியாது, ஆனா ஆண்டவர் அது நடக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. Number 1, if your thinking is natural, if your thinking is natural, if your limitation is natural, if your speaking is natural and your giving is natural, you have just the wisdom of God. And the wisdom கூட இல்லைன்னே சொல்லுவேன் நான். ஐயோ வேலை போகுது, சேர்த்து வைடா. ஒரு நாளும் எங்க அப்பாவை நம்பினவங்களை எங்க அப்பா கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. ஹல்லேலூயா. ஒன்று கடலை அடக்குவார், இல்லைன்னா கடல் மீது நடந்துருவார் எங்க அப்பா. ஒன்று இந்த ரிசெஷனை மாற்றுவார், இல்லை இந்த ரிசெஷனை என் மூலமா ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. God can never bless a lazy person. The divine spirit and wisdom will come to people that who are hard working. The first and foremost tip for prosperity, hate your sleeping. Hallelujah. தூக்கத்தை வெறுக்கிறவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். When you have the spirit of wisdom, you know what will happen? The Holy Spirit will work for you.
இந்த இந்த நோவாவுடைய பேழைய நோவாவா கட்டியிருப்பான்? நோவா கட்டியிருப்பான்? நோ, இட் இஸ் த ஹேண்ட் ஆஃப் காட். உன் கை வைக்கிற இடம்லாம் துளிர்க்கணும்னா நீ வந்து உன் வாழ்க்கையில ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டத்தை வச்சிருக்கணும். கைகளை தட்டி அப்பா ஹல்லேலூயா. நோவாவினுடைய கையில அவருடைய கரம் இருந்ததுனால அவன் அவ்வளவு பெரிய கப்பலை கட்டுறான். உங்களுக்குள்ள the spirit of God இருந்துச்சுன்னா உங்களுடைய கை ஹேண்ட் ஆஃப் காடா மாறிடும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். பாருங்க, நெகமியா எஸ்ராலாம் படிக்கிறோம், நோவாலாம் படிக்கிறோம். அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலே இவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறப்ப எங்க அப்பா சிலுவையில ரத்த சிந்தி மீட்பை கொடுத்த நான் எப்படி செய்யணும்? ஆமென். I'm not preaching prosperity, I am speaking the wisdom of God. Prosperity is a byproduct of wisdom of God. உன் வாழ்க்கையில தெய்வ ஞானம் இருந்தா கன்சிஸ்டன்ட்டா உன் வாழ்க்கையில prosperity இருந்துகிட்டே இருக்கும். You will lack nothing. Hallelujah. வருஷா வருஷம் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். I said வருஷா வருஷம் ப்ரமோஷன் கிடைக்கும். Hallelujah. Hand of God மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த hand of God மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஒரு இடம் க்ளோஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சான். ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஒரு இடம் க்ளோஸ், நிறைய $some million கடன்ல வந்துருச்சு. மண்டே கட்டலனா க்ளோஸ் பண்ணணும். அவருடைய மகன் ரிச்சர்ட் ராபர்ட் கால்டு ரோட்னின்னு ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. யாருக்கு தெரியும்? எனிபடி நோஸ் ரோட்னி? ஹி பிராக்டிஸ் த லாஃபிங் ஸ்பிரிட். பார்த்தீங்கன்னா குண்டா இருப்பார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார், சிரிச்சுட்டு இருப்பார். அவரை கூப்பிட்டாராம். இஸ் அ கிரேட் மேன் ஆஃப் காட், ப்ராஃபிட். ரிச்சர்ட் ராபர்ட்ஸ் வந்து கூப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மீட்டிங் நடத்துறாரு. ஏதாவது வார்த்தை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்னியை கூப்பிட்டாராம். ரோட்னி வந்துட்டு நார்மலாக அவர் ஹி ஸ்பீக்ஸ் வெல், அவருடைய மெசேஜ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அன்னைக்கு ஒன்றுமே பேசவே இல்லையா. வந்து இந்த லாஃபிங் இந்த ஸ்பிரிட் ஷ்ரூ ஆகி ஹோல் சர்ச்சும் சிரிக்குதான். அல்லேலூயா. ஹோல் சர்ச்சும் சிரிக்குதான். சிரிச்சுட்டு ஒரு போயிட்டார். சிரிச்சுட்டு ஒரு போயிட்டார். ஒன்றுமே சொல்லலையா, சிரிச்சுட்டு போயிட்டார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு மூட போறாங்க, இன்னைக்கு வந்து சிரிச்சுட்டு போனா எவ்வளவு காண்டா இருக்கும். நைட்டு வந்து ரிச்சர்ட் ராபர்ட்ஸ் அவங்க ஒய்ஃபும் பேசிக்கிறாங்களாம். அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், ஏயா கூப்பிட்ட யாராவது வந்து அட்லீஸ்ட் கத்தர் செய்வாரு, கவலைப்படாத சகோதரா, இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்துக்கொள்வார்னு அப்படி மனசு கொஞ்சம் திடப்படுத்துற மாதிரி சொன்னால். அந்த ஆள் பாட்டுக்கு வந்தா சிரிச்சாரு, நீனு கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. 10 மணிக்கு அந்த ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் வரணுமா. 9 மணிக்கு ஒரு மெயில் வந்துச்சான். வாட் அமௌண்ட் he needed to pay and what is the amount they needed to run the Oral Roberts University for next 25 years ஒரே பேமெண்ட்ல பண்ணி முடிச்சாங்களாம். கீழே அவர் சொல்றாரு, கீழே காட் பிளஸ்ன்னு போடலையாம், ஹஹஹஹஹன்னு போட்டிருந்தான். எங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நாங்க அழுவுறதே இல்லை. அட்ரா ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானா நெகமியானா எமல கத்தர்கரோம். ஓ எஸ்ரானா நெகமியானா எமல கத்தர்கரோம். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஸ்பிரிட் ஆஃப் காட் உள்ள இருக்கப்போ உனக்கு பயமே இருக்காது.
ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது, எஸ்தராவுக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது. எஸ்தரா, நெகேமியா, ஜோசப், நோவாவே பயப்படலனா கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட இந்த ஜான்சன் பயப்படவே மாட்டான். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால் நான் சொல்றேன், யூ ஆர் a carnal man. ஹல்லேலூயா. அத்தமா இல்லையா சொல்லுங்க. உங்கள் தகுதிக்கு அதிகமான, தகுதிக்கு நிகரான அல்ல, உங்க தகுதிக்கு அதிகமான பொசிஷன்ல ஆண்டவர் இந்த சீசன்ல கூட்டு போறாரு. யாரனா சோம்பேறியா படுக்கிறவங்கள அல்ல, நேச்சுரலா இருக்கிறவங்க அல்ல. பி நேச்சுரல், டோன்ட் பி நேச்சுரல், பி அன்நேச்சுரல் ஃபார் ஜீசஸ். எத்தனை பேர் அன்நேச்சுரலா மாற போறீங்க? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்களேன், ஆண்டவருக்காக கொடுத்தவங்களையும் ஆண்டவருக்காக கால் எடுத்து வைத்தவங்களையும் எங்க அப்பா கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. ஹல்லேலூயா. அத்தமா இல்லையா சொல்லுங்க. சிலவங்களை நான் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணா, ஐயோ அண்ணா பார்க்கவே பயங்கரமா இருக்கு, பரவாயில்ல ட்ரை பண்ணு. ஹல்லேலூயா. உன்னால முடிஞ்சதை நீ பாரு, உன்னால முடியாது எங்க அப்பா செய்வார். ஹல்லேலூயா. அத்தமா இல்லையா சொல்லுங்க. தலையில தட்டி சொல்லுங்க, ஒரு வெறி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் சமத்தர்களாய் மாறுகிற சீசன் இது. ஹல்லேலூயா. Take time to study, take time to read, take time to do extraordinary things, take time to pray. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை கூட்டி போறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. Give me Gmail. ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டிவிடு. பவராவி, பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. சத்தமா சொல்லு, பவராவி எனக்குள்ளே ஒரு பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் வல்லமையின் ஆவியானவர். எழுது நின்று பாடுவோமா? பொல்லாத சாத்தானே உங்களுடைய even people that who are waiting for a job, who are waiting for a breakthrough, I want to speak this blessing to you. இது வந்து ஞானத்தின் ஆவியை பெற்றவர்களுக்கு மாத்திரம் தான் நடக்கும். ஹல்லேலூயா. நேச்சுரலா திங்க் பண்ணக்கு நடக்கவே நடக்காது. அன்நேச்சுரலா சூப்பர் நேச்சுரலா திங்க் பண்ணுறது நடக்க போகுது இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் சொன்னாரு, யாரு சர்ச்சுக்கு ஆள் கூட்டு வரா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். யாரு கூட்டு வரா? ஆண்டவர் தான் கூட்டு வரணும். ஆண்டவர் சொன்னாரு, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு 300 200 150 சேர் காலி இருக்குமா? 150 ஏஞ்சல்ஸோட வேலை, அவ்வளவுதான். God said, I will command 150 angels to work for you in the month of May, June, so that this place will be filled. Amen. Hallelujah. எவ்வளவு சிம்பிள் பாருங்களேன். When you have the spirit of wisdom, things will be smaller like this to you. Amen. என்ன பெரிய வேலை? நான் பசங்களை ஷேர் பண்ணிட்டேன். I attended an interview 3 weeks before Simmonsல. They offered me 5 crores. என்ன பெரிய ரிசர்ச், என்ன போடலாங்க. the spirit of wisdom இருந்துச்சுன்னா நீ தைரியமா எந்த சுச்சுவேஷனையும் இயேசுவின் நாமத்தில் எதிர்கொள்ள முடியும். இயேசுவின் நாமத்தில் இருந்து நிற்க முடியும். இயேசுவின் நாமத்தில் காரியங்களை செய்ய முடியும். நீ பயந்து நடுங்கினா உனக்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் இல்லைன்னு அர்த்தம். உங்க கேன்சல் எல்லாம் சேரை பெருசாக்குங்க, ரூமை பெருசாக்குங்க, இடத்தை பெருசாக்குங்க. தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்கிற ஒரு ஃபேவரபிள் சீசனுக்குள்ளாக ஆண்டவர் அழைத்து செல்லுகிறார். தூதர்கள் வேலை செய்ய போறாங்க. உனக்கு முன்னாடியே போய் உன் இன்டர்வியூ எடுக்கிற வாயை ஆண்டவர் கட்ட போறார் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உனக்காக ஜாபை கிரியேட் பண்ண போறாரு. உனக்காக கம்பெனிகளை கிரியேட் பண்ண போறாரு. நீ கம்பெனி கிரியேட் பண்ணி 1000 பேருக்கு வேலை கொடுக்க போற. ஹல்லேலூயா. There are times that
நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கோ இல்லை சில காரியங்களில் முட்டி எல்லாம் இருக்கும், ஆனாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் இயேசுவின் நாமத்தினால். Amen. Hallelujah. You will have a consistent victory in the name of Jesus. I said you will have a consistent victory in the name of Jesus. Oh Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கன்சிஸ்டான விக்டரியை கர்த்தர் கொடுக்க போகிறார் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர்ட்ட திட்டவன் செலிமா சொன்னார், I am taking you to the season of a greater joy in Jesus name. I said a greater joy. Hallelujah. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? Hallelujah. ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? 4 பேர் தான் கை தூக்குறீங்க. ஆமென். பிசாசோட வேலையை உங்களை லிமிட் பண்றது. ஹலோ, நான் சொல்ல கேக்குதா? பிசாசோட வேலை என்ன? சத்தமா சொல்லுங்க. பிசாசோட வேலை என்ன? சத்தமா சொல்ல, லிமிட் பண்றது. ஆண்டோடைய வேலை இந்த லிமிட்டை உடைக்கிறது. I'm going to close now. In 2 minutes I'm going to close. I have to leave exactly by 10:30. ஆண்டவரோட வேலை உங்க லிமிட்டேஷனை உடைக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. I want to speak. எனக்கு 5000 ரூபா 10000 ரூபா நான் படிக்காதது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் எதிர்பார்க்காத முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருகிற சீசனுக்கு நேராக கர்த்தர் உங்களை அழைத்து சொல்லுகிறார். எதிர்பார்க்காத முடிவு. Amen. எதிர்பார்த்திருக்கிற முடிவு அல்ல, எதிர்பார்க்காத முடிவு இயேசுவின் நாமத்தினால. நான் இங்க பல சிஇஓக்களை பார்க்கிறேன், பல சிஎஃப்ஓக்களை பார்க்கிறேன், பல சிடிஓக்களை பார்க்கிறேன், பல பிரசிடென்ட்ஸை பார்க்கிறேன், பல மிகப்பெரிய ராஜாக்களையும் மிகப்பெரிய ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறவர்களையும் பல பிரின்சஸையும் இயேசுவின் நாமத்தில் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே இந்த சீசன்ல பெருக பண்ணுவாராக. Because வல்லமையின் ஆவியானவர் இன்று வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர். நம்பர் 1. somebody say number 1. தள்ள கேள்வி சொல்லுங்க. தூக்கத்தை வெறுப்பேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தூக்கத்தை வெறுப்பேன். சத்தமா சொல்லுங்க. தூக்கத்தை வெறுப்பேன். ரெண்டாவது, you need to have a learning attitude. நிறைய படிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியாது, இனிமேல் வராது அப்படின்னு சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, தெரியாது வராது அப்படின்னு சொல்ல மாட்டேன். சிலவங்க ஏதாவது செய்ய சொல்றப்ப ஒரு பர்ப்ளெக்ஸா பார்ப்பாங்க. அப்படி இந்த முழிக்க கூடாது. திருட்டு மொழி பக்கத்தில் பார்த்து திருட்டு மொழி முழிக்க கூடாது. சொல்லுங்க, திருட்டு மொழி முழிக்க கூடாது. உன் மொழி திருட்டு மொழி தான். சொல்லுங்க, உன் மொழி திருட்டு மொழி தான். ஞானத்தை நாவி வரப்ப எல்லா மொழியும் நல்ல மொழியா மாறி இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சீசன்ல நான் மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு? ஹல்லேலூயா. மத்தமல்ல சொல்லுங்க, நான் வேலை பெறுகிறவனாக அல்ல, வேலை கொடுக்கிறவனா மாற போறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இங்க இருக்கிற அநேகர் ஒருவேளை நீங்க நர்ஸா இருக்கலாம். ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டலை கட்ட போறாரு, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலை வாங்கி தர போறாரு. ஹல்லேலூயா. சத்தமல்ல சொல்லுங்க, ஆண்டவர் அறுக்க செய்வார். ஹல்லேலூயா. சத்தமல்ல சொல்லுங்க. பத்தாது. I will not say no when God say do it. You should never say no if God say do it. இங்க தான் ஆண்டவர் சொல்றாரு, செய்டான்னு. ஒன்னும் திரும்ப அப்படியே பழைய குருடி கதவு திருடில இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் நீங்கள் இறந்து திரிகிறார்கள். ஆண்டவர் இந்த இறந்து திரிகிற சுச்சுவேஷன்ல இருந்து உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் விடுகிறார். Still water where there is plenty of water. Somebody say plenty of water. ஒரு அல்லே சொல்லுமாலாம். கையை வச்சல plenty of water.